விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கின் மனு பொதுவெளியில் கசிந்தது தொடர்பாக தாவேக வழக்கறிஞர் கேட்ட கேள்விகளுக்கு செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிபதி பதில் கொடுத்துள்ளார். இதை வைத்து பார்க்கும்போது சங்கீதா தரப்பில் இருந்துதான் மனு கசிந்திருப்பதாக வழக்கறிஞர் தரப்பில் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக சொல்லி விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றம் சென்றார் அவரது மனைவி சங்கீதா. விஜய் சங்கீதா விவாகரத்து மனு பொதுவெளியில் கசிந்தது விமர்சனத்தில் சிக்கியது. குடும்பநல நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்குகளில் மனுதாரர் மற்றும் எதிர்மனுதாரர் பற்றிய விவரங்கள் சட்டப்படி பாதுகாப்பாக மறைக்கப்பட்டு இருக்கும். அப்படி இருக்கையில் விஜயிடம் விவாகரத்து கேட்டு சங்கீதா தாக்கல் செய்த மனு மொத்தமாக வெளியானது எப்படி என்ற கேள்வி வந்தது. இது தொடர்பாக மார்ச் 8ஆம் தேதி தாவேக வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்ட மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனு உடனடியாக செங்கல்பட்டு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதற்கு செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிபதி சந்திரசேகரன் பதில் அளித்துள்ளார். அதில் மனு பொதுவெளியில் கசிந்தது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நீதிபதி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பதில் அளித்துள்ளார். மேலும் விவாகரத்து மனு கசிந்ததற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி மனுதாரர் தரப்பில் இருந்து ஏதாவது புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு மனுதாரர் தரப்பிலிருந்து நடவடிக்கை கோரி எந்த புகாரும் கொடுக்கவில்லை என நீதிபதி பதில் அளித்துள்ளார். விவாகரத்து மனு கசிந்தது தொடர்பாக நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளதா என்ற கேள்விக்கு நீதிமன்றம் தானாக முன்வந்து எந்த வழக்கும் பதியவில்லை என்று பதில் அளித்துள்ளார். இந்த நிலையில் சங்கீதா தரப்பில் இருந்துதான் மனு கசிந்திருப்பதாக வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் தரப்பில் சந்தேகம் கிளப்பியுள்ளனர். அதாவது மனு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து கசிந்திருந்தால் மனுவில் நீதிமன்ற முத்திரை இருந்திருக்கும். கசிந்த மனுவில் அப்படி முத்திரை எதுவும் இல்லை. வேறு யாராவது வெளியிட்டிருந்தால் அது சட்டப்படி குற்றம். உடனடியாக மனுதாரர் தரப்பு புகார் தெரிவித்திருக்க வேண்டும். அப்படி ஏதும் புகார் செய்யவில்லை என்பதும் நீதிபதி பதில் மூலம் உறுதியாகிவிட்டது. அதனால் சங்கீதா தரப்பில் இருந்துதான் மனு வெளியாகியுள்ளதாக ஆதித்ய சோழன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.